ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிறுக்கு பாய். ஸோ இன்னைக்கு வழக்கம் போல உங்களோட இணையது உங்களின் பிசிஓ மற்றும் காப்பே கபீர் வந்தாரு. ஸோ நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரியாக்ஷன் வீடியோக்கு தான் திரும்பி நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம். என்னடா எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்ம மறுபடியும் ரியாக்ஷன் வீடியோ தான் வந்திருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய அதாவது பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல சங்கர் அவர்கிட்ட இருந்து ஒரு 2 வருஷமா அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இந்தியன் ஏன் அவ்வளோ ஆர்வமா போற இந்தியன் 2 வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து நின்றுச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப இந்த படம் ஆரம்பிச்சாங்க. 2.5 இயர்ஸ் கிட்ட போயிட்டு நினைக்கிற இந்த படம். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்தியன் 2 வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராபேக் கொடுத்துருக்கு சங்கர் அவர்களுக்கு. ஸோ அவர் திரும்பி ஒரு டேரக்டரா அதாவது பயங்கரமா ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு கேம் சேஞ்சர் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுவும் ராம் சரண் அவரும் இந்த படத்துல இருக்கிறனால இன்னும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஏறி இருக்கு. அதோட கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ஸ்டோரி தான் அவர்கிட்ட ஸ்டோரி வாங்கிட்டு நான் டைரக்ட் பண்றேன்னு சொன்னாரு. ஆமா, அதுதான் அது. அப்போ வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா பயங்கரமா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எகிற போகுது. ஸ்டோரி லைன் பை கார்த்திக் சுப்ராஜ். அதனால இன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனும் வெறியா இருக்கும். விஜய் சூர்யாவும் இந்த படத்துல இருக்காரு. அதனால ஒரு ஆனா ரீசெண்ட் எட்யூ சூர்யா வச்சு ஒரு படம் வந்து இவ்வளோ இதா போனது இந்தியன் 2 அப்படின்ற மாதிரி டாக்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமன் அவர் தான் வந்து மியூசிக் வேற போட்டிருக்காரு. ஸோ எப்பவுமே தெலுங்குல வந்து தமன் வந்து ஒன் ஆஃப் தி டாப் நாட்ச் தான். அவரு மியூசிக்ல பயங்கரமா வந்திருக்கு. இல்ல எக்கச்சக்கமான வாரிசு படம் மியூசிக் டைரக்டர் அவர் தானே. தெரியும்டா, உனக்கு வாரிசு பார்த்ததுன்னா தெரியும் சொல்லு. தெலுங்கு ராக் ஸ்டார் அவரு. டிஎஸ்பியா சாரி சார் மன்னிச்சிருங்க. அவரா அங்க ராக் ஸ்டார்னா ஒரு இன்னொரு பட்சத்துல இருப்பாரு. எப்படி இங்க அனிருத் யுவன் சங்கர் ராஜா மாதிரி அங்க டிஎஸ்பி அவர்களும் தமிழ் அவர்களும் இருப்பாங்க. அவர் வந்து கீபோர்ட் கொடுத்துட்டு போவாரா? கீபோர்டையும் கொடுத்துட்டு போறாரு. பிடிங்க சார், பிடிங்க சார், துப்பாக்கிய மாதிரி பிடிங்க சார். மியூசிக் டைரக்டரா உள்ளடா போறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயினான எக்கச்சக்க கேஸ்ட் இருக்காங்க, பயங்கரமான கேஸ்ட் இருக்காங்க. இந்த கேம் இந்த டீசர் பார்த்தா தான் என்ன சம்பவம் அப்படின்றதான் தெரிய போகுது. நானும் ஆர்வமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம டீசரை பார்த்துருவோம். என்ன பாய், டீசரை பார்த்துட்டு ஆர்வமா தயாரா உள்ள வருவோம். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறாங்க பழசா பாக்குறோம் யாரா இருந்தாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டு நம்ம கூட சேர்ந்து இந்த டீசரை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம இந்த போடுற வீடியோ போட்டோம்னா முன்னாடி நான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறோம். நீங்களும் நம்ம கூட சேர்ந்து வெயிட் பண்ணுங்க. ஐயோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ரெடியா பாய்? லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் பண்ணு லெட்ஸ் கோ. பேசிக்க ராம் மாதிரி நல்லவன் எவனும் இல்ல. ஆனா கோவம் தான். அவனை மாதிரி கெட்டவன் எவனும் இல்ல. என்னங்க பண்றாவ? I'm unpredictable. பாய் எப்படி இருந்துச்சு? இத பார்த்தாலே தெரியும் சங்கர் படம் அவருதானே. ஏன்னா ஒரு கிராண்டியரா இருக்கும். கலர்ஸ் வந்து எல்லாமே படம் இருக்கு. இல்லங்க சில சீன்ஸ்லாம் ரொம்ப ஆக்வர்ட். மேக்ஸிமம் இந்த சீன்ஸ் வந்து இது செட்டு தான் எடுத்திருக்காங்க. மேபி சில படம் இருக்கும் தெரியுமா, டீசர்ல வந்து ராஃப் அப்படியே எடுத்துருவாங்க. பட் படமா வரும்போது நல்லா வரும்.
அல்ல பை இவரை இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும். அந்த கிராண்டியரா கலர்ஸ் இதெல்லாம் வந்து. பட் நம்ம போன்ஸ்ல லேப்ல எல்லாம் வந்து சாதாரணமாவே சில கலர்ஸ் தான் பஞ்சு அவனும் தூக்கி காட்டும். அது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பயங்கரமா தூக்கி வச்சிருப்பாரு கலர்ஸ்லாம். அது இன்னும் பார்க்கும்போது பயங்கரமா காட்டுறதுனால உனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா தெரியுது. பட் பிக் ஸ்கிரீன்ஸ்ல பார்க்கும்போது உனக்கு வந்து ஆக்வர்ட்னஸா தெரியாது. இல்ல உனக்கு அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிராண்டியரா பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒண்ணு பார்ப்பேன். அப்ப நீ இந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டேன். குட்டி ஸ்கிரீன்னால மறந்து போயிடுவோம்ல. கதை நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் தெரியாம போயிடுங்க. பட் கதை தான் ஆக்வர்ட்னஸ் என்ன இருக்குன்னா சில கேரக்டர்லாம் வந்து டிஃபரெண்டா இருக்காங்க. சூர்யா வந்து வேற லெவல் மாத்தி விட்டாங்க. அதான் அந்த மாதிரி அதனால உனக்கு ஒரு டிஃபரெண்டா தெரியுது. அந்த இதெல்லாம் நடந்து வந்தது ஸ்டேஷன் நடந்ததெல்லாம் பச்சையா தெரிஞ்சுதுடா. அதெல்லாம் அந்த பக்கம் டெக்னாலஜி எல்லாம் என்ன பண்ணாலும் தெரிஞ்சிரும். டெக்னாலஜி தெரியக்கூடாது. அப்பதான் அது டெக்னாலஜி. டெக்னாலஜி கிடையாது. தெரியல பாப்போம். மேபி அப்புறம் வந்து டீசர்ல வந்து இப்படி வரும். நம்ம இதா வரும்போது வந்து சூப்பரா மேட்ச் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல சங்கர் வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் வந்து இவர் ஈஸியா போக மாட்டாருன்றது இது இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான படமா தான் இருக்கு. போது பார்த்தாலும் தெரியுது ஒரு பயங்கரமான காஸ்டோட செம்மையா இறங்குறாங்க. என்னன்னா இது ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்றது இந்த முதல்வன் பிளேவர்ல திருப்பி இந்த டெலிவேஷனுக்கு ஏத்த மாதிரி வருது போல. சொல்லலாம்னு வந்தேன். முதல்வன் பாதி சிவாஜி பாதி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம்னு வந்தேன். ரெண்டு பேரும் கலந்து வச்சு இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் தூக்கி விட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு படமா பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம ஏதோ ராம் சரண் அவர்கள் வந்து ஒரு முயற்சி அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேன் இண்டியா பெருசா அவருக்கு ஒரு பேன் இண்டியன் மாதிரி ஒரு ஃபிலிம் வருதுன்னு நினைக்கிறேன். பெருசா ஒரு கிராண்ட் ரிலீஸ் ஆகிற போது அதனால குளோபலா வரும் குளோபல் ஸ்டார் ஆமா குளோபலா வரும். அதனால வெறித்தனமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எனக்கு வந்து பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில எமோஷன்ஸ் எல்லாம் கேரி பண்ணி கொண்டு போறாங்க. பட் எனக்கு என்னன்னா திருப்பி மேபி இந்த அளவுக்கு நோட் பண்றியா ஒரு நிமிஷத்துல? அந்த அளவுக்கு நோட் பண்ணிய ஒரு நிமிஷத்துல பார்த்தாலே தெரியல. என்னன்னா நோட் பண்றது அதுவே பச்சையா தெரியல எல்லாமே. இல்ல எனக்கு தெரியல நிறைய எமோஷன்ல கொண்டு போறாங்க. அவ்வளவு டீப்பா சொல்றியே. மனுஷனை கத்த விட்டுருக்காங்க. என்ன நீ அதுலயே எமோஷன் தெரிஞ்சது. ஆமா ஏதோ செகண்ட் ஹாஃப்ல இருக்குடா சம்பவம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேபி அது இன்டர்மிஷன் ஸ்டார்ட்டா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியலப்பா. நம்மளாம் 3 மணி நேரம் படம் பார்த்தாலே நம்மளால முடியாது. என்ன பேச முடியும்னு தெரியல. நீ என்ன படம் பார்ப்பேன்னு தெரியாது. பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாங்க சம்டைம் ஏதோ இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா இந்த செட்டா ரொம்ப பார்த்தாலே இது செட்டு தான்ற மாதிரி தெரிஞ்சுது. அந்த மாதிரி படம் வந்து நிறைய இடத்துல கேரி ஆச்சுன்னா அதுவே வந்து ஒரு மாதிரி நல்லா இதுன்ற மாதிரி ஒரு கட்டத்தை தானே போயிடும். அது மேபி அது இல்லாம நல்லாவே எடுத்திருப்பாங்க, எடுத்து கொண்டு போவாங்கன்னு நம்பிதான். அந்த மாதிரி நல்லா கதைப்படி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஏன்னா கார்த்தி சுப்ராஜோட கதை அப்படின்றதுனால இது பார்த்தாலே தெரியுது ஒரு சம்திங் பொலிட்டிக்கல் வச்சு தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது எனக்கு தெரிஞ்சு சங்கர் ஸ்டைல்ல அதுவும் கார்த்தி சுப்ராஜ் ரெண்டு பேர் அந்த கொலாபரேஷன்ல நல்லா வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் படம். பட் நல்லா வரணும். வந்துச்சுன்னா தரமான படமா அமையும். கதை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா இருக்கும். அதுக்கேற்ற கேஸ்ட் செட் ஆயிடுச்சுன்னா கார்த்தி சுப்ராஜ் படமே பார்த்தா சில படம்லாம் வந்து எப்படின்னா ஒரு இன்டென்ஸ்குள்ள கொண்டு போவார். சரியா? அது நீ ஒரு படம் வந்து அந்த டிராமா செட்டில் ஆகுறது டைம் எடுத்து அப்புறம் பிக்கப் ஆகி கொண்டு போற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருப்பாரு. அதை வந்து சங்கர் ஸ்டைல்ல அவரு தான் மாத்துவார் எப்படியும். அப்படி சொல்லடா அவரு ஸ்டோரியில பாத்தீங்கன்னா முக்காசி கேரக்டர் எல்லாம் கரெக்டா செட் ஆகி அதுக்கு எதுவுமே சூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. முக்காசி படத்துல அவர் படத்துல எல்லாத்துலயுமே இதுல அந்த மாதிரி பெரிய படங்கள்ல பிரச்சனை பெரிய படம் சொல்றேன். அவர் ஒரு இதுல எழுதியிருப்பாரு. அவர் ஒரு ஜோன்ல அவருக்கு யாரு சூட் ஆகும் சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. பட் இவர் டைரக்ஷன் பண்ணும் போது அந்த கேஸ்ட் அவருக்கு ஏத்த மாதிரி அந்த கதைக்கு ஏத்த மாதிரி கேஸ்ட் இவர் ஒரு ஐடியாலஜில இருப்பாரு. அது மேட்ச் ஆகுமா? சொல்றேன் இப்ப இந்த பெரிய படங்கள்லாம் கதைக்கு ஏத்த மாதிரி கேஸ்ட் எல்லாம் கிடையாது. இல்ல ஏத்த மாதிரி கேஸ்ட் எல்லாம் உள்ள இறக்குறாங்க. அது ஒண்ணு பாய். அது வேற. நான் அதை சொல்ல வரல. என்னோட பாயிண்ட் என்னன்னா அவர் ஒரு ஜோன்ல ஸ்டோரி எழுதும் போது அவர் ஒரு கேஸ்ட் இவர் இந்த கேஸ்ட் இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணும், இவர் வந்து இப்படிதான் நீ சொல்றது ஒரு பாயிண்ட் தான். அது வந்து இந்த இதுக்கு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர்ல எழுதிருப்பாரு. இவருக்கு வந்து அதே இது இவர் வேற மாதிரி யோசிப்பாரு. என்னோட இது என்னன்னா இது வந்து வேற ஆக்சுவலா இது வந்து வேற ஓப்பனா சொன்னா ரியலிஸ்டிக்கா யோசிக்க மாட்டாரு. பட் ஆல்மோஸ்ட் ரியலா இருக்கும் ஓரளவுக்கு. அவரை யோசிக்கிற கிராண்டியர்லாம் கார்த்திக் சுப்ராஜ் மாஸ் அந்த எல்லாமே
கிரவுண்டட் லோக்கலா இருக்கும். லோக்கல் மீன்ஸ் கிரவுண்டடா இருக்கும். ரொம்ப எக்ஸாசரேட்டட் பண்ண முடியாம இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா வந்து எல்லா படமே நிறைய படம் அதாவது மாசா இருக்கும். மாசா இருக்கும் அந்த மூவ்மெண்ட் எல்லாமே. பட் ஆனா உங்களுக்கு கிராண்டியரா தெரியாது. ரொம்ப எக்ஸாஜரேட்டடா தெரியும். அது ஒண்ணுடா. அவர் எடுக்கிற ஸ்டைல் ஆஃப் இதுவே சொல்றேன். அந்த ஒரு மேக்கிங்கோ கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா சூட் ஆகிறோம் உங்களுக்கு தெரியும். இவர் வந்து கொஞ்சம் கிராண்டியரா எடுப்பாரு. அது ரெண்டோட இதுவும் எப்படி மிக்ஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் பாத்திருக்கேன். இவரு உறுதியா பேசுறதுல அதனால கேட்கிறேன். பாத்திருக்கேன். அதனாலதான் நான் இறுதியா பேசுறேன். உறுதியா பேசுறியா? சரி, அது சரி. அதனால பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்றது இல்லைன்னா அந்த முதல்வன் டச்சு அப்படின்னா முதல்வன் மாதிரி ஒரு படமும் திரும்பி வர போறது கிடையாது. சிவாஜி அந்த 5லயும் ஒரு படம் தான் திரும்பி வர போறது கிடையாது. பட் சம்திங் அந்த மாதிரி டச்சில் ஏதோ ஒரு படம் கலந்து போற மாதிரி ஒரு ஃபீலு. அதை வந்து இவர் கொண்டு வந்து சேர்க்கிறாரா, என்ன பண்றாங்க, என்ன கதைக்களம் அப்படின்றது ட்ரெய்லர் திரும்பி வரும். அந்த ட்ரெய்லர்ல தான் மேபி இந்த டைலாக்ஸ் வரும். என்னன்றது ஓரளவுக்கு அது வெளியில நம்மளுக்கு கன்வே ஆகும். இப்போதைக்கு என்ன பிளாட்ன்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சம்திங் பொலிட்டிக்கல் வைஸஸா கொண்டு போறாங்க. பார்க்கணும். பார்த்தாதான். ஏன்னா பொலிட்டிக்கல் வைஸ்ல இப்போ எக்கச்சக்க டிராமாக்கள் வந்திருக்கு. அதே மாதிரி கதையா இருந்துச்சுன்னா மறுபடியும் இதுவும் போர் அடிச்ச மாதிரி தான் எல்லாருக்குமே போயிடும். டிஃப்ரெண்டாக தான் பண்ணாதான் இந்த படம் வந்து வெற்றி பேன் இந்தியா லெவலில் ஒரு படம் வெற்றி ஏறணும்னா இப்போ வந்து பயங்கரமான கதை களம் இருக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செய்யறாங்க, என்ன செய்ய போறாங்க. எப்போ ரிலீஸ் போடாங்கன்னா என்ன தான் 2025 போட்டிருந்தாங்கல்ல. 10/1 ரைட். அப்போ சரி, அப்போ பொங்கலுக்கு வந்துட்டு வெறித்தனமா இறங்குறாங்களா? ரைட்டு. உங்களுக்கு அந்த கரெக்டாக லீவான முன்னாடி இறக்கிட்டாங்கன்னா வரிசை அப்படியே இப்போ 20-10 நாளைக்கு பிச்சுட்டு போவோம். என்ன பண்றாங்க, இன்னும் என்னென்ன படம் தான் வரப்போகுதுன்னு தெரியல. பொங்கலுக்கு யாருக்கு பிடிச்சதுன்னு பார்ப்போம். இப்போ பார்ப்போங்க. இது எங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. இந்த படம் வந்து நம்ம பார்க்குற எல்லா படமும் எந்த படமா இருந்தாலும் நல்லா போகணும், சூப்பராக போகணும். நம்ம நீ சொல்ற மாதிரி இந்த படமும் சூப்பராக வெற்றி அடைய வாழ்த்துக்கள் கூறி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர் மறக்காம நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு நீங்க நோட் பண்ணிக்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி சூப்பரான அட்டகாசமான வேற லெவல் ட்ரெய்லரில் டீசரில் இல்லை ரியாக்ஷனில் உங்களுக்கு திரும்பி சந்திக்கும் வரை எங்கும் விடைபெற போதுங்க நம்பர்கள் BCO மற்றும் உங்களோட இதை